நம்ம வந்துங்க ஒரு நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது 24x7 மகிழ்ச்சியாக இருக்கணும், 365 நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க. எந்த சூழ்நிலை, எந்த சுச்சுவேஷன் நமக்கு நடந்தாலும் நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேட்டு தான் அந்த மகிழ்ச்சியான ஸ்டேட் அப்படிங்கிறது. அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்ன நமக்கு நடக்கும்னாங்க, 2 விதமான நன்மைகள் நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கடந்த கால துக்கங்கள் நம்மளை ஒன்றும் பாதிக்காது. அப்புறம் எதிர்காலத்தில் இது நடக்குமோ நடக்காதுங்கிற பயம், இந்த 2மே வந்து நம்மளை வந்து தாக்காது. ஸோ இந்த 2மே இல்லைன்னு சொன்னிங்கன்னா, நம்மளோட செயல்கள் ப்ரெசண்ட்டில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற செயல்களோ வேலைகளோ சூழ்நிலைகளோ ரொம்ப அற்புதமாக ஒரு பாசிட்டிவான ஒரு சூப்பரான ரிசல்ட் வரும். அதுதான் அந்த 24x7 மகிழ்ச்சி. 365 நாளும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஸ்டேட். ஸோ சிரிச்சிட்டே இருக்கணும்னு கிடையாது.